ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அருமையான பூண்டு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் சுவையில் நல்லா இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கும். இந்த பூண்டு கார சட்னி ரொம்ப ரொம்ப சிம்பிள் பண்ணுறது. இது வந்து இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல், வடை, பஜ்ஜி, போண்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன் இந்த பூண்டு கார சட்னி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம் பூண்டு கார சட்னி. இப்போ பூண்டு கார சட்னி பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ரெட் சில்லி, இந்த மாதிரி பீடிகை சில்லின்னு இருக்கும். அது வந்து கலர் நல்லா இருக்கும், அந்த ரெட்டாக நல்ல பிரைட் ரெட்டாக இருக்கும். அதை வந்து நான் வந்து ஒரு 15 எடுத்துன்னு இருக்கேங்க. 15 எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இந்த மிளகாவை. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் சப்போஸ் இந்த மிளகா கிடைக்கலனாலும் அந்த நார்மல் மிளகா கூட பண்ணலாம், அது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதில் வந்து காரம் இருக்காது, கலர் தான் நல்லாயிருக்கும். ஸோ ரெட் சட்னிங்கிறதுனால நான் இந்த மிளகா சூஸ் பண்ணேன். சப்போஸ் அது கிடைக்கல அப்படின்னாலும் கூட நீங்கள் அந்த நார்மல் மிளகா கூட எடுத்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஒரு 5 நம்பர் கம்மி பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 15 எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 3 மணி நேரம் ஊற வச்சதை நான் இந்த மாதிரி ஒரு மிக்சி பவுலில் போட்டுக்கிறேன். இதோட பூண்டுங்க, நான் 2 பூண்டு, முழு பூண்டு எடுத்துட்டு இது மாதிரி உரிச்சு வச்சுட்டுருக்கேன். மீடியம் சைஸ் பூண்டு தான் எடுத்துட்டேன். நான் இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். இவ்வளோ தேவையை தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நல்லா அரைச்சின்னு வந்துட்டேங்க. இப்போ வந்து நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் லேசாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிடலாம். இதை இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ காட்டுறேன். இது எல்லாமே நல்லெண்ணெய் பண்ணாதாங்க ரொம்ப நல்லா இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கடுகு வெடிச்சிருச்சு. நான் இப்போ வந்து சட்னி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுமா, நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் லேசாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த சட்னி முடிஞ்சிருது. இப்போ இந்த சட்னி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, கெட்டு போகாது. ஏன்னா நம்ம தேங்காய் எல்லாம் எதுவுமே சேர்க்கல, வெறும் பூண்டு மிளகா வச்சு தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சட்னி. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். நான் இப்போ சர்வ் பண்ணி காட்டுறேன். அருமையான பூண்டு கார சட்னி ரெடிங்க. அட்டகாசமான டேஸ்ட்டு. அந்த பூண்டு நல்லெண்ணெயில் நம்ம வதக்கியிருக்கோம் இல்லையா, நல்ல வாசனையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.